கடந்த நவம்பர் 7ஆம் தேதி இந்த விவகாரத்தில் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இருக்கக்கூடிய நாயக்கர்பட்டி உள்ளிட்ட தொகுதியை உள்ளடக்கிய பகுதிகளில் 2015 ஹெக்டேர் பரப்பளவில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைய உள்ளதாக ஒன்றிய அரசு அறிவித்து அதுக்கான ஏல ஒப்பந்ததாரர்கள் யார் என்பதையும் தெரிவித்திருந்தது. தற்போது போராட்டம் வெடித்ததை அடுத்து அந்த ஏலம்ங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கு. மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா அருகே இருக்கக்கூடிய நம்முடன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் இணைகிறார். வணக்கம் சார். போராட்டத்துக்கு வெற்றி கிடைச்சிருக்கு, எப்படி பாக்குறீங்க? அதாவது பாஜகவினுடைய எல்லா தந்திரங்களையும் முறியடித்து மக்களுக்கு கிடைத்த வெற்றி இந்த வெற்றி. ஏனென்றால் முதல்ல இப்படி ஒரு திட்டத்தை நாங்க ரத்து செய்ய மாட்டோம் என்று அமைச்சர் சொன்னாரு. நான் சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வரின் அறிக்கைக்கு பிறகு தொல்லியல் சின்னங்களை பாதுகாத்து கொண்டே சுரங்கங்கள் அமைக்க முடியும் என்று அதிகாரப்பூர்வமாக அரசு ஒன்றிய அமைச்சர் அறிவித்தாரு. இரண்டாவது ஒரு அறிக்கை. அந்த அறிக்கைக்கு பிறகுதான் ஒருபடி மண்ணை கூட அள்ள விட மாட்டோம் என்று நாங்கள் சொன்னோம், நாடாளுமன்றத்தில் பேசினோம். அதுக்கு பிறகு சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஒன்றிய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது 198 ஹெக்டேரை தவிர மீத இருக்கிற 1800 ஹெக்டேரில் சுரங்கம் அமைப்பதற்கான ஆய்வு செய்ய உத்தரவிட்டது. அதையும் மீறி மக்களினுடைய மகத்தான போராட்டம், 30,000 மக்கள் திரண்டு நடத்திய இந்த போராட்டத்துக்கு வேறு வழியே இல்லாமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு பணிந்திருக்கிறது. பாஜகவின் அனைத்து தந்திரங்களையும் வீழ்த்தி மக்களுக்கு கிடைத்த மகத்தான வெற்றி இந்த வெற்றி. மேலூரின் அனைத்து கிராமங்களிலும் இனிப்பு வழங்கி மக்கள் வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் போராட்டத்துக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. தமிழக அரசும் தன்னுடைய நிலைப்பாட்டில் தொடர்ந்து உறுதியாக இருந்தாங்க. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றாங்க. முதலமைச்சருடைய அந்த உறுதியான வாக்குறுதியை நாடறியும். இப்படிப்பட்ட சூழல்ல இந்த கனிம சுரங்கத்தை விட்டு முழுமையா அந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளியில ஒன்றிய அரசு வருமா? அதற்கான சூழல் ஏற்படுமா? இல்ல, அதுதான் அதாவது ஒன்றிய அரசு வேதாந்தாவையோ அல்லது பெருநிறுவனங்களே அவ்வளவு எளிதில் விட்டு தராது என்று நமக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு பெரிய போராட்டத்தை எதிர்ப்பை ஒன்றிய அரசு எதிர்பார்க்கல. குறிப்பாக தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அனைத்து கட்சிகளின் சார்பாக ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், தமிழக முதல்வரினுடைய உறுதியான அறிவிப்பு, நாடாளுமன்றத்தில் எங்களுடைய உறுதிமிக்க குரல், அதே போல மக்கள் காட்டிய எழுச்சி, அந்த எழுச்சிக்கு இணையே கிடையாது. அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்த்தோம். ஏறக்குறைய 30,000 பேர் 20 கிலோமீட்டர் அன்றைக்கு நடந்து வந்தாங்க. இதுவெல்லாம் பாஜகவை அவர் 3 கட்டம் அறிவிச்சிருக்காங்க. டங்ஸ்டன் பத்தி ஏறக்குறைய 4 அறிவிப்புகளை ஒன்றிய அரசு செஞ்சிருக்கு. முதல்ல டங்ஸ்டன் ரத்தே செய்ய மாட்டோம்னாங்க. அப்புறம் தொல்லியல் சின்னங்களை பாதுகாத்து கொண்டே டங்ஸ்டனை தோண்டுவோம்னாங்க. அப்புறம் தொல்லியல் சின்னம் இருந்த இடத்தை விட்டுட்டு டங்ஸ்டன் அமைப்போம்னாங்க. இப்பொழுது முழுமையாக ரத்து செய்திருக்கிறார்கள். எனவே எல்லா தந்திரங்களையும் பாஜக பயன்படுத்தியது. பாஜகவின் தந்திரங்கள் தமிழ்நாட்டில் எடுபடாது என்பதை மீண்டும் தமிழ்நாட்டு மக்களும் மதுரை மக்களும் இன்னும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த வெற்றி கூடுகிற செய்தி. சுரங்கம் வந்துச்சுன்னா பாதுகாப்புத்துறை பலப்படும், வளர்ச்சிங்கிறதுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. இப்ப அதெல்லாம் கைவிடக்கூடிய ஒரு நிர்பந்தம் எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு ஒன்றிய அரசுக்கு? இல்ல, இந்த சுரங்கத்துக்கும் பாதுகாப்புத்துறைக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இந்த சுரங்கத்துக்கும் மக்களின் வளர்ச்சிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இந்த சுரங்கம் பெரு நிறுவனமான வேதாந்தா நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு, வேதாந்தா நிறுவனத்தினுடைய இணை நிறுவனமான இந்துஸ்தான் சிங்கினுடைய நிறுவனத்தின் லாபத்துக்கு தான் பயன்படுமே ஒழிய மக்களுக்கோ தேசத்தின் பாதுகாப்புக்கோ தேசத்தின் வளத்துக்கோ இந்த சுரங்கம் அமைப்பதற்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. எனவே தான் எங்களது வாழ்வையும் வரலாற்றையும் வளத்தையும் அழித்து ஒரு தனி நிறுவனத்திற்காக இவற்றையெல்லாம் செய்வதை ஏற்க முடியாது என்று மக்கள் போராடினார்கள். இப்போ ஒன்றிய அரசு ஏலத்துக்கான அனுமதி வேதாந்தாவோட துணை நிறுவனத்துக்கு கொடுத்து அவங்க மாநில அரசுகிட்ட வரும்போது மாநில அரசின் அனுமதி கிடைக்காது, நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு உறுதியை காட்டினாங்கல்ல, மாநில அரசை மீறி அவங்களால செயல்படுத்தி இருக்க முடியுமா? மாநில அரசை மீறி உறுதியாக அவங்களால செயல்படுத்த முடியாது. ஆனால் இந்த ஏலத்தை ரத்து என்று அறிவிக்காத வரை ஒரு நிரந்தரமான ஒரு கத்தி நம்முடைய தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். தங்களுக்கு சாதகமான ஏதாவது ஒரு அரசியல் சூழல் வந்தால் அன்றைக்கு உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கு முன்கூட்டியே தயாரிக்கிற ஒரு வேலையை அவர்கள் செய்தார்கள். எனவே தான் சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றிய பிறகும் முதல்வர் அறிவித்த பிறகும் இந்த திட்டத்தை ரத்து செய்ய அவர்களுக்கு மனமில்லை. காரணம், ஏதாவது ஒரு சாதகமான சூழலில் இதை அமுலாக்கிவிட வேண்டும் என்பதுதான் அதுக்கு காரணம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.